SAIAS Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். SAIAS அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். ஸோ இன்னைக்கு டே 15. இன்னைக்கு படிக்க வேண்டிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 புக்கு யூனிட் 3 and 4 3rd and 4th லெசன். சரிங்களா? அது என்ன? குப்தா வர்தனஸ், குப்தர்கள் மற்றும் வர்தனர்கள், அதே மாதிரி தென்னிந்தியாவின் அரசுகள் அப்படிங்கிற டாபிக் தான். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8லயே நம்ம இதை கவர் பண்ணியிருப்போம். இருந்தாலும் இதை நம்ம திருப்பி யூனிட் 8 நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொஸ்டின்ஸவே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாடலில் திருப்பி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் நேற்று கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 32 and 36 இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் தவறாக மார்க் ஆயிருக்கு. ஆன்சர் கீழே பிரிண்டிங் மிஸ்டேக்கா. ஸோ 32க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழாஸ். 32க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் அப்படிங்கிறது ஆன்சர். 36க்கு வந்து ஆன்சர் பார்த்துட்டீங்கன்னா டி நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா? அதாவது திருமலை நாயக்கர் மியூசியம் எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. ஸோ நீங்களும் கொஸ்டின்ஸ்ல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல அதனுடைய ஆன்சர் தவறா இருக்கிற மாதிரி எங்களுக்கு உடனடியாக தெரிவிச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் வீடியோல இனிமேல் என்ன பண்ணிடலாம், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கிளியரா கரெக்ட் பண்ணி போட்டுடலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் சாரி ஃபார் த ராங் ஆன்சர். ஸோ இன்னைக்கான முதல் கேள்வி, Gupta dynasty issued which among the following coins? குப்த வம்சம் பின்வருவனவற்றுள் எந்த வகை நாணயங்களை வெளியிட்டது? எந்த வகை நாணயங்களை வெளியிட்டது? நம்பர் 1 கோல்டு, தங்கம். நம்பர் 2 சில்வர், சில்வர்னா வெள்ளி. நம்பர் 3 காப்பர், காப்பர்னா செம்பு. நம்பர் 4 டின். சரிங்களா? ஸோ தங்கமா, வெள்ளியா, காப்பரா இல்ல டின் நாணயங்களை வெளியிட்டாங்களா? ஸோ இதை எந்தெந்த நாணயங்களை அவங்க வெளியிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும்னா அதுக்கு சரியான ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கப்பா. ஆப்ஷன் ஏ 1 2 3, ஆப்ஷன் பி 2 3 4, ஆப்ஷன் சி 1 2 4, ஆப்ஷன் டி 1 3 4. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிளியரா தெரியும்னா கரெக்டாக மார்க் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், பிட்டாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் விச் ஆஃப் த கிங் இன் குப்தா டைனஸ்டி? பிடாரி தூண் கல்வெட்டுக்கள் பின்வருவனவற்றுள் எந்த குப்த அரசரை பற்றி விவரிக்கிறது? பிட்டாரி கல்தூண் கல்வெட்டுக்கள் பின்வரும் அரசர்களில் எந்த அரசரை பற்றி விவரிக்கிறது? சரிங்களா? ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் பி சந்திரகுப்தர் 2, ஆப்ஷன் சி சந்திரகுப்தர் 1, ஆப்ஷன் டி ஸ்கந்தகுப்தர். சமுத்திரகுப்தரா இல்ல இரண்டாம் சந்திரகுப்தரா இல்ல முதலாம் சந்திரகுப்தரா இல்ல ஸ்கந்தகுப்தரா? சரியான பதில் தெரிஞ்சுன்னா சூஸ் பண்ணுங்கப்பா. தேர்ட் கொஸ்டின், சைனீஸ் புத்திஸ்ட் monk Fa-Hien who visited India during the region of? சீன புத்த மத துறவியான ஃபாஹின் இந்தியாவை யாருடைய ஆட்சி காலத்தின் போது பயணம் மேற்கொண்டார்? சீன தூதரான ஃபாஹின் இந்தியாவை யாருடைய ஆட்சி காலத்தின் போது பயணம் மேற்கொண்டார்? ஆப்ஷன் ஏ இரண்டாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தர், ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் டி ஹர்ஷவர்தனர். ஆப்ஷன் டி ஹர்ஷவர்தனர். யாருடைய ஆட்சி காலத்துல அப்படின்னு தெரியும்னா கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஃபோர்த் கொஸ்டின், who is considered to be the founder of Gupta dynasty? குப்த வம்சத்தை, சரிங்களா, குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? சரிங்களா? குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கோதகச்சா, ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தர், ஆப்ஷன் சி சந்திரகுப்தர் 1 அதாவது முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். யாரு குப்தா டைனஸ்டியை தோற்றுவிச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும்னா ஆன்சர் மார்க் பண்ணுங்கப்பா. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட. அஞ்சாவது கொஸ்டின், அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஹூஸ் ரிஜைன்? சரிங்களா? அலகாபாத் கல்தூன் கல்வெட்டுக்கள், அலகாபாத் கல்தூன் கல்வெட்டுக்கள் யாருடைய ஆட்சி காலத்தை பற்றி தெளிவாக விவரிக்கிறது? எந்த அரசரினுடைய ஆட்சி காலத்தை பற்றி தெளிவாக விவரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ ஹர்ஷவர்தனர், ஆப்ஷன் பி விக்ரமாதித்யர், ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் டி யாரும் இல்லை. சரிங்களா? அலகாபாத் கல்தூன் யாருடைய ஆட்சி காலத்தை பற்றி விவரிக்கிறது? இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான்.
Sixth question, which Gupta king defeated the Pallava king Vishnu Gopa? எந்த குப்தா அரசர் பல்லவ அரசரான விஷ்ணு கோபரை என்ன பண்ணார்? வீழ்த்தினார். எந்த குப்த அரசர் பல்லவ அரசரான விஷ்ணு கோபரை சரிங்களா வீழ்த்தினார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கான பதில் தெரியும்னா சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தா 1, அதாவது முதலாம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் சி ஹர்ஷவர்தனர். ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். சரிங்களா, தெளிவான பதில் தெரியும்னா சூஸ் பண்ணுங்க. செவன்த் கொஸ்டின், which among the following statement is are correct? பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சமுத்திரகுப்தா was a devotee of Vishnu. சமுத்திரகுப்தர் விஷ்ணுவை வழிபடுபவர், விஷ்ணு எனும் கடவுளை வழிபடுபவர். செகண்ட் பாயிண்ட், he revived the Vedic practice of performing horse sacrifice to commemorate victories in war. புரிச்சுங்களா? இவர் போர்களில் வெற்றி பெறுவதற்காக வேதகால பழக்கமான சரிங்களா அஸ்வமேதம் என அழைக்கப்படக்கூடிய குதிரைகள் பலியிடும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டார். சரியாப்பா? இவர் போர்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் குதிரை பலியிடுற விஷயத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்றோம் செகண்ட் பாயிண்ட்ல. தேர்ட் பாயிண்ட், he earned the title கவிராஜா. இவருக்கு கவிராஜா எனும் பட்டம் இருந்தது அப்படின்னு சொல்றோம். இவருக்கு கவிராஜா எனும் பட்டம் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் எது கரெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் 1 and 2 ஆப்ஷன் பி 2 and 3 ஆப்ஷன் சி 1 and 3 ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் அனைத்துமா. எய்த் கொஸ்டின், which among the following statement is are correct? பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், Fahain, a Buddhist scholar from China, visited India during the region of Vikramaditya. Fahain எனும் சீன பயணி இந்தியாவை சரிங்களா விக்ரமாதித்யரின் ஆட்சி காலத்தின் போது என்ன பண்ணியிருக்கார்? வந்து சென்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் பாயிண்ட், விக்ரமாதித்யா is said to have assembled the greatest writer and artist Navaratna in his court. விக்ரமாதித்யர் அவருடைய அவையில் சரிங்களா பெரும் புலவர்களையும் கலைஞர்களையும் கொண்ட அவையை அமைத்திருந்தார். அது நவரத்னம் என அழைக்கப்பட்டது. விக்ரமாதித்யர் பெரும் புலவர்களையும் கலைஞர்களையும் தன் அவையில் கொண்டிருந்தார். அது நவரத்னம் என அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி both 1 and 2, ஆப்ஷன் டி none, எதுவும் இல்லை. நைன்த் கொஸ்டின், தன்வந்திரி இன் சந்திரகுப்தா 2 court was. இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையில் இருந்த தன்வந்திரி என்பவர் யார்? ஆப்ஷன் ஏ சமஸ்கிருத புலவர். ஆப்ஷன் ஏ சமஸ்கிருத புலவர், சான்ஸ்கிரிட் போயட். ஆப்ஷன் பி பிசிசியன், அவர் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் பி பிசிசியன் என்னது? அவர் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் சி ஆஸ்ட்ராலஜர், அவர் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறோம். ஆப்ஷன் டி ஆர்கிடெக்ட், அவர் ஒரு கட்டிட பொறியாளர் அப்படின்னு சொல்றோம். எது சரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. 10th question, who built the famous Nalanda University? நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்? இதற்கான சரியான பதில் தெரியும்னா சூஸ் பண்ணுங்கப்பா. ஆப்ஷன் ஏ முதலாம் குமாரகுப்தர், ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் சி ஸ்கந்தகுப்தர், ஆப்ஷன் டி நரசிம்மகுப்தர். ஸோ நிறைய பேர் தமிழில் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு ஸ்லைடில் தமிழ் இங்கிலீஷ் 2 கொஷின்ஸையுமே போட முடியாது. அதே மாதிரி தமிழில் கொஷின்ஸ் போட்டு அதில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறது, இமீடியட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஆனால் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை தமிழில் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதனால தான் இங்கிலீஷில் கொஷின்ஸ் போட்டுருக்கோம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே ஒரே ஸ்லைடில் கொஷின்ஸ் போடுறது அப்படிங்கிறது கஷ்டம். அதே மாதிரி என்னென்னா, இதுக்கு தமிழில் ஒரு ஸ்லைடு இங்கிலீஷில் ஒரு ஸ்லைடு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். ஓகே. 11th question, which among the following statement is not correct about the account of Fahain? பின்வருவனவற்றுள் சரிங்களா ஃபாகைனின் குறிப்புகளை பற்றிய தவறான தகவல்கள் எது? நோட் த பாயிண்ட், நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபாகைனின் குறிப்புகளை பற்றிய
தவறான தகவல்கள் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். பாயிண்ட் 1, பீப்புள் ஆஃப் மகதா வேர் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ். மகத நாட்டில் இருந்த மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் சரிங்களா துடிப்புடனும் காணப்பட்டனர். ஆக்டிவா, மகத நாட்டில் இருந்த மக்கள் மிகவும் சந்தோஷத்துடனும் துடிப்புடனும் காணப்பட்டனர். செகண்ட் பாயிண்ட், டெத் பெனால்டி வாஸ் கிவன் as a punishment. சரிங்களா, அதாவது மரண தண்டனை ஆனது ஒரு தண்டனையாக, ஒரு குற்றத்திற்கான தண்டனையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மரண தண்டனையானது ஒரு குற்றத்திற்கான தண்டனையாக கொடுக்கப்பட்டது. டெத் பெனால்டி இருந்துச்சா இல்லையா அது யோசிச்சீங்கன்னா ஓகே. தேர்ட் பாயிண்ட், பாட்டாளிபுத்திர பீப்புள் வேர் புவர் அண்ட் ஹேட் நோ வெல்த். பாட்டாளிபுத்திரத்தில் வாழ்ந்த மக்கள் சரிங்களா மிகவும் ஏழையாகவும் சொத்துக்கள் அற்றவர்களாகவும் காணப்பட்டனர், வசதிகள் அற்றவர்களாகவும் காணப்பட்டனர். ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 2 and 3 only, ஆப்ஷன் சி 1 and 3 only, ஆப்ஷன் டி 1, 2, 3. சரிங்களா, நீங்க என்ன சூஸ் பண்ணணும், நான் கரெக்டா சூஸ் பண்ணணும்ப்பா. சரிங்களா, சோ எது தப்பானது அப்படிங்கிறத சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். 12th question, which among the following statement is correct about Gupta polity? குப்தர்களின் அரசியலை பொறுத்து பின்வருவனவற்றுள் சரியான தகவல்களை தேர்ந்தெடுக்கவும். குப்தர்கள் அரசியல் பற்றிய சரியான தகவல்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப் வாஸ் பிராக்டிஸ்ட் பை த குப்தா ரூலர். புரிஞ்சுங்களா, டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப் வாஸ் பிராக்டிஸ்ட் பை த குப்தா ரூலர். டிவைன் தியரி அப்படின்னு என்னன்னா அரசரின் ஒழுக்க நெறி அப்படின்ற ஒரு கொள்கையை குப்தா அரசர்கள் பின்பற்றினார்கள். செகண்ட் பாயிண்ட், குப்தா கிங் வாஸ் அசிஸ்டட் பை எ கவுன்சில் ஆஃப் மந்திரிஸ். குப்தா அரசர்களுக்கு உதவி செய்ய ஒரு மந்திரி சபையானது இருந்தது. குப்தா அரசர்களுக்கு உதவி செய்ய ஒரு மந்திரி சபையானது இருந்தது. தேர்ட் பாயிண்ட், குப்தா கிங்ஸ் had no power in political, administrative, military and judicial spheres. குப்த அரசர்களுக்கு அரசியல், நிர்வாகம், இராணுவம் மற்றும் நீதி வேலைகளில் சரிங்களா எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இத கரெக்டா பாருங்க. ஒரு அரசனுக்கு நீதி அதிகாரம்லாம் இல்லாம இருக்குமா யோசிச்சீங்கன்னா கரெக்டா சூஸ் பண்ணிடலாம்ப்பா. 13th question, தண்டநாயக்காஸ் டியூரிங் குப்தா டைம்ஸ் were the. சரிங்களா, குப்தர்கள் காலத்தில் தண்டநாயக்கர்கள் என்பவர்கள் யார்? தண்டநாயக்கர்கள் என்பவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ பிரிசனர்ஸ், ஜெயிலில் அதாவது சிறையில் இருந்தவர்கள், கைதிகள் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் பி காமன் பீப்புள். காமன் பீப்புள்னா யாரு? சாதாரண அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் சி சோல்ஜர்ஸ். அப்படின்னா என்ன சொல்றோம்? சோல்ஜர்ஸ்னா படை சிப்பாய்கள் அப்படின்னு சொல்றோம், படையில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள். ஆப்ஷன் டி ஹை ரேங்கிங் அபிஷியல்ஸ், அப்படின்னா உயர் அதிகாரிகள் அப்படின்னு சொல்றோம், உயர் அதிகாரிகள். தண்டநாயக்கர்கள் என்பவர் யார் அப்படின்னு தெரியும்னா சூஸ் பண்ணுங்க. 14th question, match the following type. உபாரிக்கா, அதுக்கு நேரம் என்ன கொடுத்திருக்கோம்னா துதகாஸ் அப்படின்னு கொடுத்திருக்கோம். உபாரிக்கா அப்படி அதுக்கு என்ன கொடுத்திருக்கோம்? துதகாஸ். சரிங்களா, நார்மலாவே இந்த மாதிரி குப்தர்களுடைய ஆட்சி காலம், மௌரியர்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் வரும். அந்த பிறமொழி சொற்களினுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க. ஓகே, ஆப்ஷன் பி பாலதிகிரிதா, பாலத கிரிதா அப்படிங்கிறவங்க யார்? இந்த டைம் கூட குரூப் 1ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸ்பைஸ். சரிங்களா, ஒற்றர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சரிங்களா, அதுக்கு அடுத்தது 4th மகாபாலதிகிரிதா, மகாபாலதிகிரிதா அப்படிங்கிறது புரிஞ்சுங்களா யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். பாலதிகிரிதா, மகாபாலதிகிரிதா புரிஞ்சுங்களா? எனக்கு தெரிஞ்சு கவர்னர்ஸ் தான் உபாரிகாஸ்ன்னு சொல்லுவோம், புரிஞ்சுங்களா? ஸ்பைஸ துதகாஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பைஸ் என்னன்னு சொல்லுவோம்? துதகாஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா ஏக்கு
3 வரும், சிக்கு 1 வரும். ஏன்னா அப்படி 2 ஆப்ஷன் இருக்கீங்க. பாரதி கிருத்தா, மகாபாரதி கிருத்தா யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஓகே. இன்ஃபேண்ட்ரி, கமாண்டர் ஆஃப் இன்ஃபேண்ட்ரி அப்படின்னு என்னன்னா காலாட்படைன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? கமாண்டர் ஆஃப் கேவல்ரி அப்படின்னா என்னன்னா குதிரைப்படைன்னு அர்த்தம். கேவல்ரி என்னது? குதிரைப்படை. அதுவே இன்ஃபேண்ட்ரினா காலாட்படை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. கவர்னர்ஸ்னா ஆளுநர், விதகஸ்னா ஒற்றர்கள். 15th கொஸ்டின், which among the following statement is are correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். பாயிண்ட் 1, military campaigns of kings. military campaigns of kings. So 15th question என்ன கேட்டிருக்காங்கன்னா which among the following statement is are correct? First point, military campaign of king like Samudragupta were financed through revenue surplus. சமுத்திரகுப்தர்களின் படையெடுப்புகளுக்கு சரிங்களா தேவையான பணமானது, தேவையான நிதியானது நாட்டின் அதிகமான வருவாயிலிருந்து பெறப்பட்டது. சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா சமுத்திரகுப்தர்களின் படையெடுப்புகளுக்கு தேவையான நிதியானது நாட்டின் அதிகமான வருவாயிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், லேண்ட் டாக்ஸ் வாஸ் த மெயின் ரெவென்யூ டு த கவர்மெண்ட். அரசாங்கத்திற்கு சரிங்களா முக்கியமான வருவாய் என்பது நிலவரியே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கத்திற்கு முக்கியமான வருவாய் என்பது நிலவரியே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட், தேர்ட் கொஸ்டின், கண்டிஷன் ஆஃப் peasants was pathetic as they were required to pay various tax. சரிங்களா? அதாவது விவசாயிகளின் நிலையானது கவலைக்கிடமானதாகவே இருந்தது, ஏனெனில் அவர்கள் பலவிதமான வரியை செலுத்த வேண்டி இருந்ததால். சோ இங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்னு பார்க்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றேன்னா சமுத்திரகுப்தர்களின் அதீத படையெடுப்புக்கான காரணம் அவங்க கிட்ட இருந்த அதிகமான ரெவென்யூ தான் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கத்தினுடைய முக்கியமான வருவாய் நில வருவாய் தான் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் நிலை கவலைக்கிடத்துக்கு தான் இருந்துச்சு, ஏன்னா அவங்க நிறைய விதமான வரிகளை செலுத்த வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகே. ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 1, 2 and 3, ஆப்ஷன் டி 2 and 3 only, ஆப்ஷன் சி 2 and 3 only, ஆப்ஷன் டி 1 and 3 only. சரியான பதில் தெரியும் அப்படின்னா சூஸ் பண்ணுங்க. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியே. 16th question, match the following type. சோ இதேதான் க்ஷேத்திரம் அப்படின்னு கொடுத்திருக்கோம். அதுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா பேஸ்டல் லேண்ட், அதாவது மேய்ச்சல் நிலங்கள் கொடுத்திருக்கோம். க்ஷேத்ரா அப்படிங்கிறது ஒரு அந்நிய மொழி சொல். அதற்கு நேரா என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்டல் லேண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிலா அப்படின்னு சொல்றோம். அது வந்து என்னன்னா ஹேபிட்டபிள் லேண்ட், வாழக்கூடிய நிலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ கிலா அப்படின்னா வாழக்கூடிய நிலம் அப்படின்னு சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட் அப்ரஹதா அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் லேண்ட் சொல்றோம், காட்டு நிலங்கள் அப்படின்னு சொல்றோம். பஸ்தி அப்படிங்கிறது வேஸ்ட் லேண்ட், புரிஞ்சுங்களா, உபரி நிலங்கள் அல்லது விளைச்சலற்ற ஒரு நிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். தேர்டு வந்து கபதாஸ்ரஹா அப்படின்னா கல்டிவேபிள் லேண்ட், விளைவிக்கக்கூடிய விளைச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்றோம். க்ஷேத்ரானா அதுக்கு என்ன கொடுத்திருக்கோம், பேஸ்டல் லேண்ட், மேய்ச்சல் நிலங்கள், ஆடு மாடுகள் மேய்ப்பதற்காக உபயோகப்படுத்தப்படும் நிலம். கிலா அப்படின்னா ஹேபிட்டபிள் லேண்ட், வாழ்வதற்கு தேவையான நிலம் அப்படின்னு சொல்றோம். அப்ரஹதா அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் லேண்ட், காடுகளில் இருக்கக்கூடிய நிலம் சொல்றோம். பஸ்தி அப்படிங்கிறது வேஸ்ட் லேண்ட், வேஸ்ட் லேண்ட் என்ன அர்த்தம், அல்டிமேட்டா உபயோகப்படாத ஒரு நிலம், விளைச்சலே இல்லாத தரிசு நிலம் அப்படின்னு அர்த்தம். கபதஸ்ரகா அப்படிங்கிறது என்ன, கல்டிவபிள் லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், விளைச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலம். இதுல எது சரியா பொருந்தி இருக்கு அப்படிங்கிறத கரெக்டா மேட்ச் பண்ணுங்கப்பா. சோ கீழே வந்து ஆப்ஷன் ஏ, பி, சி, டி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்.
நம்பர்ஸை மேட்ச் த ஃபாலோயிங் அடிப்படையில் கரெக்டாக எடுங்க. 17th கொஸ்டின், which among the following statement is correct about நாலந்தா? சரிங்களா? which among the following statement is correct about நாலந்தா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், at நாலந்தா ஜெயினிசம் was the main subject of study. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் சமண சமயம் என்பது ஒரு மிக முக்கியமான பாடமாக கற்பிக்கப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகத்துல சமண சமயத்தை கற்பித்தாங்களா இல்ல புத்த சமயத்தை கற்பித்தாங்களா? யோசிச்சு பாருங்க, கரெக்டா சூஸ் பண்ணிடலாம் ஆன்சரை. ஸோ என்ன சொல்றாங்கன்னாப்பா, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் சமண சமயமே முக்கிய பாடமாக கற்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நாலந்தா வாஸ் டெஸ்ட்ராய்ட் பை மம்லுக் அண்டர் பக்தியார் கல்ஜி. பக்தியார் கில்ஜியின் படையெடுப்பினால் நாலந்தா பல்கலைக்கழகமானது அழிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட், டுடே இட் இஸ் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். தற்போது இது யுனெஸ்கோவின் உலக பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபோர்த் பாயிண்ட், நாலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 10th century AD. நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு அல்லது கட்டப்பட்ட ஆண்டு 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? சோ எது தப்புன்னு யோசிங்க, சரியான பதிலை ஈஸியா தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, 18th கொஸ்டின், குப்தா கோல்டு காயின்ஸ் வேர் நோன் அஸ். குப்தர்களுடைய தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரிங்களா? குப்த நாணயங்களில் குப்தர்கள் காலத்தினுடைய தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ரூபியா, ஆப்ஷன் பி தினாரா, ஆப்ஷன் சி திராம், ஆப்ஷன் டி பனாஸ். சரிங்களா? குப்தர்கள் காலத்தினுடைய தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கரெக்டா யோசிச்சு பாருங்க. ஓகே, 19th கொஸ்டின், which of the statement is not correct in the Gupta period? குப்தர்கள் காலத்தை பொறுத்தவரையில் பின்வரும் தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். குப்தர்கள் காலத்தை பற்றிய பின்வரும் தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சொசைட்டி தட் அதர் டு 4 வர்ணா சிஸ்டம். சமூகம் 4 அடுக்கு வர்ண சாஸ்திர முறையை பின்பற்றியது. சமூகம் 4 அடுக்கு வர்ண சாஸ்திர முறையை பின்பற்றியது. செகண்ட் பாயிண்ட், சொசைட்டி வாஸ் மேட்ரியார்கல். சரிங்களா? அப்படின்னு எடுத்தோம்னா சமூகம் ஒரு பெண்ணின் தலைமையவே ஏற்றது, பெண்ணின் தலைமையவே ஏற்றது அப்படின்னு சொல்றோம். தேர்ட் பாயிண்ட், பாலிகமி வாஸ் வைட்லி பிரவலண்ட். பலதார முறை, ஒரு ஆண் பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வைட்லி பிரவலண்ட், பெரும்பாலும் பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுல சரி எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கப்பா. சரி, தப்பு எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகே, தப்பு எதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். ஓகே, டுவெண்ட்டித் கொஸ்டின், which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை கண்டறியவும். பின்வருவனவற்றில் சரியான கூற்றுகளை கண்டெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், though the language spoken by the people was Prakrit, the Guptas made Sanskrit the official language. புரிஞ்சுங்களா? language, though the language spoken by the people was Prakrit, the Guptas made Sanskrit the official language. பொதுவாக மக்களால் பிராகிருத மொழியே பேசப்பட்டது, ஆனால் குப்தர்கள் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக மாற்றினர் அப்படின்னு சொல்றோம். மக்களால அதிக அளவுல, சரிங்களா, மக்களால அதிக அளவுல பிராகிருத மொழி பேசப்பட்டாலும் சமஸ்கிருதமே அபிஷியல் லாங்குவேஜா அலுவலக மொழியாக பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பாயிண்ட் சரியா தப்பா? கரெக்டா யோசிங்க. சோ என்ன கொடுத்திருக்கோம்? மக்களால் பொதுவாக பிராகிருத மொழி பேசப்பட்டாலும் குப்தர்கள் அலுவலக மொழியாக சமஸ்கிருதத்தை மாற்றினர். செகண்ட் பாயிண்ட், இன்வென்ஷன் ஆஃப் ஜீரோ அண்ட் த கான்சிக்வெண்ட் எவல்யூஷன் ஆஃப் டெசிமல் சிஸ்டம். புரிஞ்சுங்களா? வேர் த லீகசி ஆஃப் குப்தாஸ் டு மாடர்ன் வேர்ல்ட். பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்ததும், புரிஞ்சுங்களா, அதே மாதிரி டெசிமல் சிஸ்டம், டெசிமல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த புள்ளி வச்சு எழுதுறது,
இருக்கா இல்லையா 1.2 2.3 அப்படின்னு சொல்ற அந்த சிஸ்டம் குப்தர்களை ஒரு நவீன உலகத்துடன் என்ன பண்ண வைக்குது, கம்பேர் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஜீரோ கண்டுபிடிச்சதும் அதே மாதிரி டெசிமல் சிஸ்டத்தினுடைய எவல்யூஷனும் புரிச்சுங்களா? இந்த பின் எழுத்து முறையினுடைய எவல்யூஷனும் அல்டிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்களை நவீன உலகத்துடன் ஒப்பிட வைக்கிறது. ஸோ இதில் ஆப்ஷன் 1 மட்டும் கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணுங்க, இல்லை செகண்ட் மட்டும் கரெக்ட் அப்படின்னா பி சூஸ் பண்ணுங்க, ரெண்டுமே கரெக்ட்னா போத் சூஸ் பண்ணுங்க, இல்லை ரெண்டுமே தப்புனா நன் இல்லை அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஓகே. 21st question. A book Surya Siddhanta explain the true causes of solar and lunar eclipses. Who written this book? சூரிய சித்தாந்தம் எனும் புத்தகம், சரிங்களா? சூரிய சித்தாந்தம் எனும் புத்தகம் சந்திர மற்றும் சூரிய கிரகணங்களை தெரிவாக அவை உருவாகுவதற்கான தெளிவான காரணங்களை விவரிக்கிறது. சூரிய சித்தாந்தம் எனும் புத்தகம் சந்திர மற்றும் சூரிய கிரகங்களுக்கான தெளிவான காரணங்களை விவரிக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆரியபட்டா, ஆப்ஷன் பி வராகமிரா, ஆப்ஷன் சி பிரம்மகுப்தா, ஆப்ஷன் டி தன்வந்திரி. இந்த சூரிய சித்தாந்திகா அப்படின்ற புக் எழுதுனது யார்? 22nd question. 22nd question என்னன்னா பானபட்டா was the court poet of. பானபட்டா யாருடைய அவையில், சரிங்களா? பானபட்டர் யாருடைய அவையின் புலவராக இருந்தார்? ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் பி ஹர்ஷவர்தனர், ஆப்ஷன் பி ஹர்ஷவர்தனர், ஆப்ஷன் சி சந்திரகுப்தர், ஆப்ஷன் டி விக்ரமாதித்யர். 23rd question. Which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First point. Harsha was the worshipper of Shiva in the beginning. ஆரம்ப காலத்தில் ஹர்ஷர் சிவனை வழிபடுபவராக இருந்தார். ஆனால் இவர் புத்த மதத்திற்கு மாற்றப்பட்டார். யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால, யாருடைய தூண்டுதலால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரி ராஜ்யஸ்ரீயின் தூண்டுதலால். Harsha was the worshipper of Shiva in the beginning, but he embraced Buddhism under the influence of his sister Rajyasree. ஆரம்ப காலகட்டத்தில் ஹர்ஷவர்தனர் சிவனை வழிபடுபவராக இருந்தாலும் பிற்காலத்தில் அவர் புத்த மதத்தை பின்பற்ற தொடங்கினார். இவர் இவ்வாறு புத்த மதத்திற்கு மாறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரியின் தூண்டுதல். சகோதரியினுடைய பேர் என்ன? ராஜ்யஸ்ரீ. செகண்ட் பாயிண்ட். He summoned 200 Buddhist assemblies. இவர் 200 புத்த மன்றங்களை நிறுவியுள்ளார். புரிச்சுங்களா? புத்த மதத்தை பத்தி விவரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 200 புத்த மத கூட்டங்களை கூட்டியிருக்கிறார். புத்த மன்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மத கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். தேர்ட் பாயிண்ட். Harsha treated Vedic scholar and Buddhist monks alike and distributed charities equally to them. ஹர்ஷவர்தனர் வேத காலத்தை சார்ந்த புலவர்களையும் புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய துறவிகளையும் ஒரே மாதிரியாகத்தான் நடத்தி அவர்களுக்கு சரியான விகிதத்தில் சரிசமமாக கொடைகளை வழங்கினார் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 1 and 3 only, ஆப்ஷன் சி 2 and 3 only, ஆப்ஷன் டி 1 2 3. எது சரியோ சூஸ் பண்ணுங்க. 24th question. Monolithic iron pillar of Chandragupta is at. சரிங்களா? ஒரே கல்லால் அல்லது ஒரே தூணாக உருவாக்கப்பட்ட இரும்பு தூண், சந்திரகுப்தரின் இரும்பு தூண் எங்கு இடம்பெற்றுள்ளது? சரிங்களா? ஒரே வடிவமாக செதுக்கப்பட்ட ஒரே ஸ்ட்ரக்சரா செஞ்ச சந்திரகுப்தரனுடைய இரும்பு தூண் எந்த இடத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ மெஹராலி, ஆப்ஷன் பி பிடாரி, ஆப்ஷன் சி கத்வா, ஆப்ஷன் டி மதுரா. சரிங்களா? எது சரியான பதில்னு சூஸ் பண்ணுங்க. 25th question.
Who was the first Indian to explain the process of surgery? புரிஞ்சுங்களா? சர்ஜரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகிச்சை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான். இந்தியாவில் முதலில் அறுவை சிகிச்சையை விவரித்த இந்தியர் யார்? ஆப்ஷன் ஏ சராக சம்ஹிதர், ஆப்ஷன் பி சுஸ்ருத சம்ஹிதர். சரிங்களா? ஆப்ஷன் பி சுஸ்ருத சம்ஹிதர், ஆப்ஷன் சி தன்வந்திரி, ஆப்ஷன் டி அக்னிவாசர். 26th question, accession and recent type. Chandragupta I crowned himself as a monarch of a large kingdom after eliminating various small states in northern India. முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா? Chandragupta I crowned himself as a monarch of a large kingdom after eliminating various small states in northern India. சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர் வட இந்தியாவில் இருந்த பல சிற்றரசுகளை முறியடித்து தோற்கடித்து ஒரு பேரரசை நிறுவினார் அப்படின்னு சொல்றோம். இதற்கான காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி, சரிங்களா, முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி நாட்டு இளவரசியான குமாரதேவியை மணந்தார் அப்படின்னு சொல்றோம். லிச்சாவி நாட்டு இளவரசியான குமாரதேவியை மணந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஏ ஆர் இரண்டுமே சரி. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆர் சரியாக ஏவை விவரிக்கிறது. ஆப்ஷன் பி ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் த நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் என்பது ஏவை சரியாக விவரிக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட். ஏ என்பது சரி, ஆனால் ஆர் என்பது தவறுன்னு சொல்றோம். ஆப்ஷன் டி ஏ இஸ் நாட் கரெக்ட் பட் ஆர் இஸ் கரெக்ட். ஏ என்பது தவறு, ஆனால் ஆர் என்பது சரி அப்படின்னு சொல்றோம். 27th question, which of the following is arranged in chronological order? பின்வருவனவற்றுள் எது சரியான காலவரிசையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது? சரிங்களா? அரசர்களும் அவருக்கு கரெக்டா ஒவ்வொருத்தருக்கு அப்புறம் எப்படி வந்தாங்கன்றத கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யா. ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர், விக்ரமாதித்யா, ஸ்ரீகுப்தர், சமுத்திரகுப்தர். ஆப்ஷன் சி, சரிங்களா, ஆப்ஷன் சி ஸ்ரீகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யர், சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் டி விக்ரமாதித்யர், ஸ்ரீகுப்தர், சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர். ஓகே, 28th question, தேவி சந்திரகுப்தம் யாரால் எழுதப்பட்டது? தேவி சந்திரகுப்தம் எனும் நூல் யாரால் எழுதப்பட்டது? தேவி சந்திரகுப்தம் was written by ஆப்ஷன் ஏ விசாகதத்தா, ஆப்ஷன் பி ஹரிசேனா, ஆப்ஷன் சி பானா, ஆப்ஷன் டி ஹர்ஷா. சரிங்களா? விசாகதத்தர் எழுதினாரா, இல்ல ஹரிசேனர் எழுதினாரா, இல்ல பானபட்டர் அப்படிங்கிறவர் எழுதினாரா, இல்ல ஹர்ஷவர்தனர் அப்படிங்கிறவர் எழுதினாரா? கரெக்டா என்ன பண்ணணும்? நீங்க தான் சூஸ் பண்ணணும். 29th question, ஹினாயானா அண்ட் மகாயானா were the two sects of. ஹினாயானா மற்றும் மகாயானம் எனும் இரு பிரிவுகளை கொண்டிருந்த மதம். ஆப்ஷன் ஏ சைவிசம், ஆப்ஷன் பி வைஷ்ணவிசம், ஆப்ஷன் சி ஜெயினிசம், ஆப்ஷன் டி புத்திசம். சைவ சமயமா, இல்ல வைஷ்ணவ சமயமா, இல்ல சமண சமயமா, இல்ல புத்த சமயமா? ஹினாயானா மற்றும் மகாயானா அப்படின்ற இரு பிரிவுகளை உடையது. 30th question, consider the following statement and which of the following is are correct. பின்வரும் கூற்றுகளை படித்து அதை சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லிச்சாவி வாஸ் ஓல்ட் ஞான சங்கா. லிச்சாவி என்பது ஒரு பழமையான ஞான சங்கம் ஆகும் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் பாயிண்ட், ஸ்ரீகுப்தா வாஸ் given the title கவிராஜா. ஸ்ரீகுப்தருக்கே கவிராஜா எனும் பட்டமானது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ எது கரெக்ட் அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க.
31st question, which among the following statement is are correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை கண்டுபிடிக்கவும். First point, Pallava kings ruled around the prosperous agrarian settlement and important trade center of Kanchipuram on the southwest coast of India. Southwest coast of India. பல்லவ அரசர்கள் விவசாய நிலம் மற்றும் முக்கியமான வர்த்தக மையங்களான காஞ்சிபுரத்தை, சரிங்களா, காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்தனர். இது எந்த சைடு இருக்குன்னு சொல்றாங்க? தென் மேற்கு பகுதியில், தென்மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென்மேற்கு பகுதியிலா காஞ்சிபுரம் இருக்கிறது. யோசிங்க. பல்லவ அரசர்கள் விவசாயம் மற்றும் வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான இடமான இந்தியாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்தனர். செகண்ட் பாயிண்ட், காஞ்சிபுரம் வாஸ் வெல் நோன் டு சைனீஸ் ரோமன் மர்ச்சன்ட்ஸ். காஞ்சிபுரம் சீன மற்றும் ரோமானிய வர்த்தகர்களுக்கு, வியாபாரிகளுக்கு நன்கு அறிந்திருந்த ஒரு பகுதியாகும். காஞ்சிபுரம் சீன மற்றும் ரோமானிய வர்த்தகர்களால் நன்கு அறியப்பட்ட ஒரு பகுதி. தேர்ட் பாயிண்ட், சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தேர் கிங்டம் வாஸ் தொண்டை மண்டலம். புரிச்சுங்களா? a region comprising northern part of Tamil Nadu and adjoining Andhra districts. தமிழ்நாட்டை ஆந்திராவுடன் இணைக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வடபகுதியான, சரிங்களா, வடபகுதியே தொண்டை மண்டலம் ஆகும். இது பல்லவர்களின் அரசாட்சியில் மைய புள்ளியாக செயல்பட்டது அப்படின்னு சொல்றோம். அதாவது தொண்டை மண்டலம் எனும் பகுதி தமிழ்நாட்டின் வடபகுதியில் அமைந்திருந்துச்சு. இந்த பகுதி ஆந்திராவுடன் இணைந்து காணப்பட்டது, ஆந்திராவை இணைக்கும் பகுதியாக இருந்தது. மேலும் இந்த பகுதி பல்லவர்களுடைய ஆட்சியின் மைய பகுதியாகவும் கருதப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதுல எந்த பாயிண்ட் கரெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஓகே, சோ ஆப்ஷன் ஏ 1 and 2 only. ஆப்ஷன் ஏ 1 and 2 only. ஆப்ஷன் பி 1 and 3 only. ரெண்டு ஆப்ஷன் இதுல டிஸ்பிளே ஆகல, சரிங்களா, ஏன்னா ஸ்லைட் சைஸ் பத்தல, அதனால அந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து மிஸ் ஆகுது. சோ அந்த ரெண்டு ஆப்ஷன் நானே சொல்றேன். ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 3 only. ஆப்ஷன் சி 2 and 3 only. ஆப்ஷன் டி all the above. ஆப்ஷன் டி all the above. ஆப்ஷன் சி 2 and 3 only. ஆப்ஷன் டி all the above. சரியான பதில சூஸ் பண்ணுங்க. சோ ஒன்னு சரியா இல்லையா அப்படிங்கிற கண்டுபிடிச்சு ஆன்சர் கிடைச்சிடும். 32nd question, who was the last Pallava ruler? ஆப்ஷன் ஏ சிம்மவர்மன் 2. ஆப்ஷன் பி சிம்ஹ விஷ்ணு. ஆப்ஷன் சி ராஜசிம்ஹா. ஆப்ஷன் டி அபாரஜிதா. புரிச்சுங்களா? பல்லவர்களின் கடைசி அரசர் யார்? சிம்மவர்மன், இரண்டாம் சிம்மவர்மனா, இல்ல சிம்ம விஷ்ணுவா, இல்ல ராஜசிம்ஹாவா, இல்ல அபாரஜித்தனா? 33rd question, which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First point, Pulikeshin seems to have defeated Narasimhavarman I is one of the battle and taken over a large part of his territory in the north. புரிச்சுங்களா? புலிகேசி நரசிம்மவர்மன், முதலாம் நரசிம்மவர்மனை தோற்கடித்து அவருடைய வடபகுதிகளான பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றினார். வெங்கி எனும் பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டா? புலிகேசி முதலாம் நரசிம்மவர்மனை தோற்கடிச்சாரா, இல்ல நரசிம்மவர்மன் இரண்டாம் புலிகேசியை தோற்கடிச்சாரா? கரெக்டா யோசிச்சு பாருங்க. செகண்ட் பாயிண்ட், மகேந்திரவர்மன் avenged the defeat by capturing வாடாபி. மகேந்திரவர்மன் என்ன பண்ணிருக்காரு? தாம் பழிவாங்கவே மகேந்திரவர்மன் avenged the defeat by capturing வாடாபி, the capital of Chalukyas. He set வாடாபி on fire, killing Pulikeshin in the process. மகேந்திரவர்மன் பழிவாங்குவதற்காக வாடாபியை கைப்பற்றி அந்த நகரத்தை எரித்து புலிகேசியை கொன்றார் அப்படின்னு சொல்றோம். மகேந்திரவர்மன்
பழிவாங்கும் நடவடிக்கைக்காக வாடாபியை கைப்பற்றி அந்த நகரத்தை எரித்து, சரிங்களா, புலிகேசியை கொன்றார் சொல்றோம். வாடாபி கொண்டான் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. 34th கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். சரியான இணையில் சேர்க்கவும். ஆப்ஷன் ஏ சிம்மவிஷ்ணு, அதுக்கு நேரம் வாடாபி கொண்டான்னு கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன் 1 சித்திரக்கார புலி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் சி நரசிம்மவர்மன் அவனி சிம்ஹா அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, என்னென்னு கொடுத்துருக்கோம்? மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரக்கார புலின்னு கொடுத்துருக்கோம். சிம்ம விஷ்ணுக்கு நேரம் வாடாபி கொண்டான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நரசிம்மவர்மன் 1 அவருக்கு நேரா அவனி சிம்ஹா அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஏக்கு எது வரும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஆன்சர் என்ன பண்ணிடலாம்? ஈஸியா எடுத்துடலாம். 35th கொஸ்டின், fall of the river Ganga from the head of Lord Shiva and Arjuna's penis are the example of whose style of architecture? சிவனின் நெற்றி புள்ளியிலிருந்து கங்கை நதி வருவதும், சரிங்களா, சிவனினுடைய நெற்றியிலிருந்து கங்கை நதி வீழ்வதும், அதே மாதிரி அர்ஜுனனுடைய வில்லிலிருந்து அவை உருவாவதும், அர்ஜுனனுடைய வில்லிலிருந்து உருவாகிறதும் அப்படிங்கிற இந்த ஒரு சிலை எந்த கட்டிடக்கலைக்கு, யாருடைய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் ஏ மகேந்திராவினுடைய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு, மகேந்திரவர்மனுடைய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் பி மாமல்லனுடைய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் சி ராஜசிம்ஹாவால் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் டி நந்திவர்மனுடைய ஸ்டைல் அப்படின்னு கொடுத்திருக்கோம். 4 பேருமே பல்லவரசர்கள் தான். எந்த பல்லவரசர் பர்டிகுலரா இந்த ஸ்டைலை டிபிக்ட் பண்ணார்? 36th கொஸ்டின், which temple is known as ராஜசிம்மேஸ்வரம்? ராஜசிம்மேஸ்வரம் என அழைக்கப்படும் கோயில் எது? ஆப்ஷன் ஏ காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள், அதாவது காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் சொல்றோம். ஆப்ஷன் பி வைகுந்த பெருமாள் டெம்பிள், வைகுந்த பெருமாள் ஆலயம். ஆப்ஷன் சி சிதம்பரம் நடராஜர் டெம்பிள், சிதம்பரம் நடராஜர் ஆலயம். ஆப்ஷன் டி ஸ்ரீரங்கம் டெம்பிள், ஸ்ரீரங்கநாதர் ஆலயம். யார ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 37th கொஸ்டின், which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பல்லவா சப்போர்ட்டட் புத்திசம் ஒன்லி. பல்லவர்கள் புத்த மதத்தை மட்டுமே பின்பற்றினர் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் கொஸ்டின், they were great patron of painting only. பல்லவர்கள் ஓவியங்களுக்கு மட்டுமே, ஓவியக்கலைக்கு மட்டுமே தங்களுடைய ஆதரவை வழங்கினர் அப்படின்னு கொடுக்கிறோம். தேர்ட் பாயிண்ட், some of the Pallava kings patronized the ஆழ்வார்ஸ் and நாயன்மார். சில பல்லவ அரசர்கள் ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களையும் பின்பற்றினர் அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ எது கரெக்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்கப்பா. 38th கொஸ்டின், which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பக்தி மூவ்மெண்ட் aimed at preaching a popular faith. பக்தி இயக்கம் ஒரு பிரசித்தி பெற்ற நம்பிக்கையை கற்பிப்பதாக இருந்தது. in which prayers in Sanskrit were preferred to those in Tamil. இதில் சமஸ்கிருதத்தில் இருந்த கடவுளை போற்றும் பாடல்கள் தமிழிலும் பாடப்பட்டன. சமஸ்கிருதத்தில் இருந்த பாடல்களை மாத்திட்டு தமிழ் பாடல்களை பாட தொடங்கினர் அப்படின்னு சொல்றோம். பக்தி இயக்கங்கள் ஒரு பிரசித்தி பெற்ற நம்பிக்கையை சமஸ்கிருதத்தில் இருந்த பாடல்களை பாடுவது மட்டுமின்றி அதே என்னது தமிழ் அந்த பாடல்களை பாடியும் பின்பற்றியது. செகண்ட் பாயிண்ட், women were encouraged to participate in the religious congregation. பெண்கள் பொதுவாக மதம் சார்ந்த விழாக்களில் பங்கு கொள்ள ஊக்குவிக்கப்பட்டனர். பெண்கள் மதம் சார்ந்த விழாக்களில் வேள்விகளில் பங்கு கொள்ள ஊக்குவிக்கப்பட்டனர். 39th கொஸ்டின், கத்திகாஸ் இன் பல்லவா டைம் இஸ் நோன் அஸ். கதிகங்கள் பல்லவர் காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கதிகங்கள் என அழைக்கப்பட்டது எது? ஆப்ஷன் ஏ சென்டர் ஆஃப் லேர்னிங், கல்வி கற்கும் நிலையங்கள். ஆப்ஷன் பி சென்டர் ஆஃப் மார்க்கெட், சரிங்களா, சந்தை அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் சி
சென்டர் ஆஃப் ட்ரீட்மெண்ட், மருத்துவமனை அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் டி எதுவும் இல்லைன்னு சொல்றோம். எது கரெக்ட்னு சூஸ் பண்ணுங்க. 40th கொஸ்டின், பெருந்தேவனார் who was patronized by நந்திவர்மன் II translated dash into Tamil as பாரத வெண்பா. பெருந்தேவனார், சரிங்களா, பெருந்தேவனார் நந்திவர்மனால், இரண்டாம் நந்திவர்மனால் போற்றப்பட்ட ஒரு புலவர், சரிங்களா. அந்த பெருந்தேவனார் எந்த நூலை பாரத வெண்பா என மொழிபெயர்த்தார்? புரிச்சுங்களா? எந்த நூலை? ஆப்ஷன் ஏ ராமாயணம், ஆப்ஷன் பி மகாபாரதம், ஆப்ஷன் சி பகவத்கீதை, ஆப்ஷன் டி வேதா. சரிங்களா? பெருந்தேவனார் எந்த நூலை மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத யோசிங்க. ஈஸியா நம்ம பண்ணிருக்கலாம், எடுத்துடலாம். 41 which among the following statement is correct? பின்வருவனவற்றும் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இரண்டாம் புலிகேசி emerged as the most powerful ruler of the dynasty. புலிகேசி II emerged as the most powerful ruler of the dynasty. இரண்டாம் புலிகேசி சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு அரசனாக உருவெடுத்தார். செகண்ட் கொஸ்டின், பெர்சியன் கிங் குஸ்ரு II sent an embassy to the court of புலிகேசி II. பெர்சிய அரசரான இரண்டாம் குஸ்ரு, சரிங்களா, தன்னுடைய ஒரு அவை புலவரை எங்க அனுப்பி வைக்கிறார்? இரண்டாம் புலிகேசியினுடைய அவைக்கு. பெர்சியன் கிங் குஸ்ரு II sent an embassy to the court of புலிகேசி II. ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்ல அவை புலவர் எப்படின்னா சொல்லிக்கலாம். பெர்சிய அரசரான இரண்டாம் குஸ்ரு ஒரு அவை புலவரையோ, அவை மேலும் ஒரு அவை புலவராக இருக்கலாம் அவர், அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சரையோ எங்க அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசியினுடைய அவைக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட், புலிகேசின் சக்சீடட் இன் சீசிங் பார்ட் ஆஃப் குஜராத் அண்ட் மால்வா. குஜராத் மற்றும் மால்வா பகுதிகளை கைப்பற்றுவதில் புலிகேசி வெற்றி பெற்றவராக திகழ்ந்தார். புலிகேசி வெற்றி பெற்றவராக திகழ்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். 42nd question, which of the following inscriptions describes the victories of புலிகேசி II? பின்வருவனவற்றுள் எந்த கல்வெட்டுக்கள் இரண்டாம் புலிகேசியின் வெற்றியை பற்றி கூறுகிறது? பின்வருவனவற்றுள் எந்த கல்வெட்டுக்கள் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன் ஏ ஐஹோல், ஆப்ஷன் பி சாரநாத், ஆப்ஷன் சி சாஞ்சி, ஆப்ஷன் டி ஜுனாகத். சரிங்களா? எந்த கல்வெட்டுக்கள் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை பற்றி கூறுகிறது? 43rd கொஸ்டின், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோம். அதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. பல்லவா ஆர்ட் ஷோஸ் transition from rocket monolithic structure to stone built temple. பல்லவ கட்டிடக்கலை ஒற்றைக்கல் குடைவரை கோவில் கட்டும் நுணுக்கத்திலிருந்து கற்களால் கட்டப்படும் கோவில் நுணுக்கத்திற்கு மாற்றப்படுகிறது. பல கற்களால் கட்டப்படும், ஒரே கல்ல கட்டுற கோவிலிருந்து எதுக்கு மாறி இருக்காங்கன்னு சொல்றாங்க? பல கற்களால் அடுக்கடுக்காக கட்டப்படும் கோயில்களுக்கு மாறி இருக்காங்கன்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், கைலாசநாதா டெம்பிள் அட் காஞ்சிபுரம் இஸ் an example of பல்லவா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். பல்லவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு காஞ்சி கைலாசநாதர் ஆலயம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் தப்புன்னு சொல்றோம், ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் தப்புன்னு சொல்றோம், ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்ட்னு சொல்றோம், ஆப்ஷன் டி ரெண்டுமே தப்புன்னு சொல்றோம். 44th கொஸ்டின், சேம் கன்சிடர் த ஃபாலோயிங் அபவுட் பல்லவா கிங்டம். பல்லவர்களை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். ஸ்டேட்மெண்ட் 1, தமிழ் லிட்ரேச்சர் flourished under பல்லவா ரூல் with the rise in popularity of தேவாரம் composed by அப்பர். சரிங்களா? பல்லவர்களின் காலத்தில் தமிழ் புலமையானது வேரூன்றி காணப்பட்டது. புரிஞ்சுங்களா? இதற்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, தேவாரம் அப்பரால் எழுதப்பட்டதும் இது ஒரு காரணம். அப்பர் தான் இந்த காலத்துல தேவாரம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 2, பல்லவா கிங் மகேந்திரவர்மன் was the author of the play மட்ட விலாச பிரகாசனா.
பல்லவ அரசரான மகேந்திரவர்மன். சரிங்களா, மட்டவிலாச பிரகாசனா என சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி போத் 1 and 2, ஆப்ஷன் டி neither 1 nor 2. அதாவது ஒன்று மட்டும் சரி, இரண்டு மட்டும் சரி. தேர்ட் ஆப்ஷன் சி என்னன்னா இரண்டுமே சரி, ஆப்ஷன் டி இரண்டுமே தவறு. 45th question. Consider the following statement about the Rashtrakuta dynasty and find out which of the following statements are correct. ராஷ்டிரகூடர்களை பற்றிய வம்சத்தை பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் வாஸ் ஃபவுண்டட் பை தந்தி துர்கா. இது தந்தி துர்கா என்பவரால் நிறுவப்பட்டது இந்த வம்சம். அமோக வர்ஷா ரோட் கவிராஜ மார்கா. அமோக வர்ஷா என்பவர் கவிராஜ மார்க்கம் எனும் நூலை எழுதினார். தேர்ட் பாயிண்ட், கிருஷ்ணா ஒன் பில்ட் த கைலாசநாதர் டெம்பிள் அட் எல்லோரா. முதலாம் கிருஷ்ணர் கைலாசநாதர் கோயிலை எல்லோராவில் கட்டினார். எல்லோரா எனும் இடத்தில் முதலாம் கிருஷ்ணர் கைலாசநாதர் கோவிலை கட்டினார். ஸோ இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். மூணுமே கரெக்ட்னா ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணலாம். 46th question. Which of the following is not a correct pair? பின்வருவனவற்றுள் எது தவறான இணை, எது சரியான இணை அல்ல அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டது. ஆப்ஷன் பி மாமல்லபுரம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றோம். தேர்ட் பாயிண்ட், எலிஃபேண்டா குகைகள் அசோகரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறோம். ஆப்ஷன் டி பட்டாரக்கல் சாளுக்கியர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றோம். பின்வருவனவற்றுள் எது தவறு அப்படிங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 47th question. Kalaparas were defeated by which Pallava king? களப்பிரர்களை வீழ்த்திய பல்லவ அரசர் யார்? ஆப்ஷன் ஏ இரண்டாம் சிம்ஹவர்மன், ஆப்ஷன் பி சிம்ஹ விஷ்ணு, ஆப்ஷன் பி சிம்ஹ விஷ்ணு, ஆப்ஷன் சி நரசிம்மன், ஆப்ஷன் டி மகேந்திரவர்மன். ஓகேவா, யாரு சரிங்களா களப்பிரர்களை வீழ்த்தினார் அப்படிங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணுங்க. 48th question. வகடாகா அல்லது வடாகா ஸ்டைல் வாஸ் யூஸ்ட் இன். சரிங்களா, வகடாகா முறை எதில் உபயோகப்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஓவிய கலையிலா, ஆப்ஷன் பி நடன கலையிலா, ஆப்ஷன் சி இசைக்கலையிலா, ஆப்ஷன் டி என்னன்னு சொல்றோம் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்களிலா. வகடாகா முறைகள் எங்கு உபயோகப்படுத்தப்படுகின்றன கண்டுபிடிங்க. 49th question. Which among the following statement is correct? பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First point, the cave temple at Badami contains fine sculptures of Vishnu. பாதாமியில் உள்ள குடைவரை கோவில்கள், குகை கோயில்கள் விஷ்ணுவின் சிலைகளை கொண்டுள்ளது அதிக அளவில். சரிங்களா, பாதாமியில் உள்ள குகை கோவில்கள் அதிகமான விஷ்ணு சிலைகளை கொண்டுள்ளது. செகண்ட் பாயிண்ட், த மல்லிகார்ஜுனா டெம்பிள் அட் குருவாதி வாஸ் பில்ட் பை த ராஷ்டிரகூடாஸ். குருவாதியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோவிலானது ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 only, ஆப்ஷன் சி போத், ஆப்ஷன் டி none. லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். இன்னைக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக வேணுமா இல்லை டைரக்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பட்டாரக்கல் இஸ் a ஸ்மால் வில்லேஜ் இன் பகல்கோட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா. பட்டாரக்கல் என்பது பகல்கோட் மாவட்டத்தில் உள்ள கர்நாடகத்தில் உள்ள பகல்கோட் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். செகண்ட் பாயிண்ட், இட் வாஸ் நாட் அ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்களுள் ஒன்றல்ல அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தான் கரெக்ட்னா சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் பி 2 மட்டும் தான் கரெக்ட்னா 2 only சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் சி போத் ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னா ரெண்டையும் போத் சி ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இல்ல ரெண்டுமே தப்பு அப்படின்னா ஆப்ஷன் டி சூஸ் பண்ணுங்க. ஓகே, சோ உங்களுடைய ஆன்சர்ஸ் எழுதியிருப்பீங்க. சரிங்களா, டைப்பிங் மிஸ்டேக்கா 1-2 ஆன்சர்ஸ் தவறாவே என்ன ஆயிருக்கலாம்
மார்க் ஆகிருக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்படி உங்களுக்கு தவறா ஒரு கொஷின் கருதப்படுது அப்படின்னா, உங்களுடைய மைண்டில் வந்து தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த கொஷின்ஸ் எனக்கு டவுட் இருக்குன்ட்டு கண்டிப்பாக அடுத்த நாள் டெஸ்ட்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.